இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளீட்டி தரக்கூடிய முக்கியமான துறைகளை பற்றி நான் பேசுகிறேன். இந்த துறைகளுக்கு உள்ள பலவிதமான வேலைகள் இருக்கலாம். ஸோ இதில் எந்த துறையில் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நல்ல முறையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அல்லது ஒரு நல்ல ஒரு ஜாபை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. இந்த துறைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய துறைகள் கூட இருக்குது. அதெல்லாம் கூட என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் பேசுவேன். ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வீடுகளில் நம்ம வாங்குகிற எல்லா பொருட்கள்லையுமே இன்டர்நெட் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வருது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, ஈவன் ஃபேனு கூட இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான விதங்களில் இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான ப்ராடக்டையும் நம்ம நெட்வொர்க் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபீல்டு இப்போ ரொம்ப அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அண்ட் நிறைய பேர் இது சார்ந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வீட்டில் நெட்டில் கனெக்ட் ஆகாத ஒரு பொருளை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஒருவேளை மக்கள் வாங்கவே மாட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த துறை இப்போவும் சரி, இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக இருக்கும். இந்த துறையில் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சாலோ அல்லது இது சார்ந்த ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய தெரிஞ்சாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலமாக நல்ல பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு கோடிங் சார்ந்த திறமைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடிங் மூலமாக எப்படி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த லைனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. அண்ட் இது சார்ந்து படித்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரியான கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது இப்போ இந்த கண்ணில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, 3D மூவிஸ்லாம் முன்னாடி நம்ம தியேட்டரில் போய் தான் பார்க்க முடியும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைசஸ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆப்பிள்லேருந்து ஒரு டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது பொதுவாக அந்த மாதிரியான டிவைசஸில் முன்னாடி கேமரா இருக்கும். நீங்கள் உங்களுடைய ரூமில் எந்த மாதிரி இருக்குதோ அது கூடவே சேர்ந்து மற்ற விஷயங்களும் கூட உள்ளே இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு கண்ணில் மாற்றமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறது கொஞ்சம் நாளாகும். பட் ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ எக்ஸ்ரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில புது கம்பெனிஸ் ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி பார்க்கறதுக்கு கண்ணில் போடுற மாதிரியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அது மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே டிஸ்பிளேலாம் வச்சு இப்போ நீங்கள் டேரெக்டாக ஜஸ்ட் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். அது மூலமாக நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், 3D மூவிஸ் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் மொபைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனையும் அந்த கண்ணாடியில் நீங்கள் பண்ணுற மாதிரியான அது ரொம்ப ஸ்லோவாக இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது. பெருசாக கண்ணில் மாட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை மக்கள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி போட்டுக்கலாம். அது நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வெளியே தெரியும். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிஸ்பிளேயாகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி இப்போ சுருங்கி வரும் பொழுது இன்னும் ஒரு 2 to 5 வருடத்தில் முன்னாடி நம்ம வாக்மேன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி எல்லா மக்களுடைய கையிலையும் அவங்க கண்ணில் மாட்டிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அது ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இந்த மாதிரியான விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைசஸ் வந்தாலும் கூட இன்னும் அதுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இல்லை. ஏற்கனவே இருக்கிற மூவிஸை அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அளவுக்கு தான் இப்போதைக்கு அது பண்ண முடியுது. பட் ஆனால் அந்த டிவைசஸ் எல்லாமே இதை விட ரொம்ப அதிகமான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அது மூலமாக சாதிக்க முடியும். அதனால உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஃபீல்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் இன்னோவேட் பண்ண முடிஞ்சுது, கிரியேட்டிவாக செய்ய முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த சக்ஸஸை அது பெற்று தரும். ஸோ இந்த ஃபீல்டில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா, இது சார்ந்து ஏதாவது உங்களால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.